பாலச்சந்தரோட உங்களுடைய முதல் சந்திப்பு எங்கே எப்படி நிகழ்ந்தது அது? நான் இந்த மாதிரி அவர் சார்கிட்ட சேரணும் அப்படின்னு இவங்க மூலமாக சொல்லியிருந்தனால இவங்க ஒரு நாள் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப பதட்டமாக அவருக்காக நான் வந்து வெயிட் பண்ணிவிட்டு கவிதாலயில் காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து யார் வந்தாலும் எழுந்து நிற்பேன். ஏன்னா யார் முக்கியம் என்னங்கெல்லாம் தெரியாது. திருவிடையாளர் தர்மிசேன் மாதிரி. ஆமாம், யார் வந்தாலும் எழுந்து நின்றுட்டே இருப்பேன். அப்புறம் கேபி சாரை வந்து மீட் பண்ணேன். ரொம்ப மரியாதையாக ரிசீவ் பண்ணிவிட்டு எல்லாம் பேசினார். பேசிட்டு அவர் சொன்னார், இந்த படத்தில் உங்களை சேர்த்துக்க முடியாது, அது உன்னால் முடியும் தம்பி. அது ஏன்னா நீங்கள் ரொம்ப ரா ஹேண்டு, கமல் நடிக்கிற படம், அதனால் நான் யோசிக்கிறேன், பார்க்கலாம். வேணும்னா என்னுடைய சன் வந்து இப்போ தான் அமெரிக்காவிலேருந்து அயோவாவில் வீடியோ பற்றி படிச்சுட்டு வந்திருக்கிறாரு, ஏன்னா அவனோட வேணால் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர், பால கைலாசத்தோட. ஆமாம். சொல்லிவிட்டு அப்புறம் நான் கிளம்பிடுவேன்னு சொல்லிவிட்டு அவர் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். நான் கிளம்பல, அங்கேயே அழிச்சாட்டியமாக உட்காந்துட்டேன். இல்லை சார், நான் வெயிட் பண்ணுறேன், நான் உங்ககிட்ட சேரணும், பரவாயில்ல இந்த படம் முடிஞ்ச அப்புறம் கூட நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி நான் சொல்கிறேன்னு சிரிச்சுட்டு கை கொடுத்து அனுப்பிச்சி வச்சுட்டாரு. ஸோ அப்படி தான் வந்து ஃபஸ்ட் இன்டர்வியூலேயே ரிஜெக்ட் ஆகிட்டேன் நான். அப்புறம் அந்த படம் ஒர்க் பண்ணிங்களா இல்லையா? இல்லை, நான் ஒர்க் பண்ணல. ஆனால் பட் அதுலேயும் என்னோட இந்த ஆர்ட் டைரக்ஷன் சைடில் இலை போட்டு சாப்பிடுவாங்க, பார்த்தா அந்த இலை வரைஞ்ச இலையாக இருக்கும், அதில் ஒரு பாடல் காட்சியிலலாம் வரும், அதெல்லாம் உட்காந்து வரைஞ்சிட்டு இப்படியெல்லாம் வந்து எனக்கு முடிஞ்சப்பெல்லாம் வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கணும். எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்கிறது அந்த யூடிகோலன் வாசனை தான். அதான் இது அஃபிஷியலாக இல்லைனாலும் அன்அஃபிஷியலாக அந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருந்திருக்கீங்க. ஆமாம். அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ண படம் எது ஆக்சுவலி? புது அர்த்தங்கள். அதுதான். ஆமாம், புது அர்த்தங்கள் தான் சார்கிட்ட நான் வந்து ஜாயின் பண்ணது. அதுவும் வந்து அவருக்கு வந்து நிறைய லெட்டர்ஸ் எல்லாம் போட்டு கார்ட்டூன்லேயே, அப்போ நான் ஆனந்தவுடனில் ஃப்ரீலான்ஸ் கார்ட்டூனிஸ்டாகவும் இருந்தேன். ஸோ கார்ட்டூன்லேயே அவர் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் லெட்டர்ஸ் எல்லாம் போட்டே இருப்பேன், வேறு எந்த இதுவுமே இருக்காது. ஸோ அதை அவர் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு. அப்புறம் திருப்பி மோகனாக்கிட்ட அந்த பையனை வர சொல்லிடு அப்படின்னு சொல்லி அப்படி தான் நான் புது அர்த்தங்களில் ஜாயின் பண்ணேன்.